சுந்தரவல்லிக்கு தெரியாமல் இப்போது நம்ம சூர்யாவும் நந்தினி அதாவது 2 பேரோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா ஏற்பாடுகளுமே இப்போது தடபுடலாக நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக சுந்தரவல்லி செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் போய் இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயம் இந்த சுந்தரவல்லிக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முடியாத ஒரு காரியமாகவும் இருந்துகிட்ருக்கு. ஆனால் கடைசியில் சுந்தரவல்லிக்கு தெரிஞ்சு போயிட்டு இப்போது நம்ம நந்தினியை ஒன்று இல்லைன்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். என் பொண்ணை கிட்ட சொன்னால் கேட்க மாட்டான், உங்ககிட்ட சொன்னால் நீ கேட்ப அப்படிங்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தயவு செஞ்சு ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு என் பிள்ளைய விட்டு நீ கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அருணாச்சலையாக இருந்துட்டு நம்ம நந்தினி கிட்ட அதாவது கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கம்மா வா, ரெடி ஆகலையா, சீக்கிரமா வாமா போகலாம், டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லைங்கய்யா நான் எனக்கு இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ண வேணாம், அது மட்டும் இல்லாமல் சுந்தரவல்லி அம்மா இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் கையெடுத்து கும்பிட்டு நான் அப்படியே என் அப்பா அதாவது என்னோட அம்மாச்சி இவங்க பக்கம் நான் போயிடுறேன், அவங்கக்கிட்டே போய் நான் அங்கேயே சந்தோஷமாக இருக்கேன். இப்போ தான் சூர்யா சாருக்கு எல்லாமே குணமாயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் நான் எதுக்காக சார் ஐயா நீங்கள் இந்த ஒரு இதை தடுத்து நிறுத்துங்க. நான் சொன்னால் கண்டிப்பாக சூர்யா சார் கேட்க மாட்டார், நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாரு, இதை வேணான்னு சொல்லிட்டு நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நந்தினி இதில் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நீ என்ன பண்ணுற இப்போதைக்கு இந்த ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஒத்துக்கோ, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் உன்னையும் சூர்யாவையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. அது சுந்தரவல்லியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால நான் சொல்கிறத மட்டும் நீ செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது நம்ம இவங்க அருணாச்சலையா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நந்தினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ கதறி எழுதுமே யாருக்குமே இறக்கம் இல்லையா என் மேலே அப்படின்ற மாதிரி சொல்லி கதறிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.